நிறைய பெரிய பாஸ் பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஒரு 15 வருஷம் கழிச்சு எந்த ஏரியா டெவலப் ஆகும்னு சொல்லுங்க, அந்த ஏரியால ஒரு ஏக்கர் கணக்கில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அது நீங்க நிறைய பேர் டிஸ்கஷன்ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நார்த்ல இருந்து இங்க வர்றவங்க அத்தனை பேருமே மேக்சிமம் வாங்கி வைக்கிறது ஏக்கர் கணக்கில் வாங்கி வைக்கிறாங்க. எந்த சிட்டிலயாவது அவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க? கிடையாது. எல்லாமே அவுட்டர் ஸ்கெட்ச் ஏரியாஸ்ல ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு லேண்ட் இருக்குது. ஏன் லேண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப வரும்போது பயங்கரமான, இப்ப வாங்கி வைக்கும்போது ஒரு ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிறது நாளைக்கு வந்து தௌசண்ட்ஸ்லயோ லேக்ஸ்லயோ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கொடுக்கும். ஒரு நல்ல முதலீடு. எல்லாத்தோட ஆசை என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில போட்டா நாளைக்கு காலையில நான் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு. அப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்படி எல்லாம் சம்பாதிக்கணும்னா பல ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டியதுதான் வரும். ஸோ ஏமாற்றங்களை சந்திச்ச நபர்களை தேடி பார்க்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு போயிட்டு லேண்ட் கிராபிங் கேஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லேண்ட் இஷ்யூல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வக்கீலையும் பிடிச்சி சார் லேண்ட் இஷ்யூஸ்ல உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. 5 வருஷ கேஸ் 4 வருஷ கேஸ்ன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற கேஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்.